வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜயோட மனைவி வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த விவாகரத்து வழக்கு தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அதில் பல்வேறு கட்ட திருப்பங்கள் இப்போ இதில் ஏற்பட்டிருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயமா இப்போ விஜயோட தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமரசம் பேச தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதா வந்து ஒரு புதிய தகவல் வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தன்னுடைய பர்சனல் விஷயத்தை கட்சி கூட்டங்கள்லையோ இல்லை நிர்வாகிகள் மத்தியிலையோ பேசுறதுக்கு விஜய் வந்து சுத்தமாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஹியரிங்க்கு முன்னாடியே இந்த விஷயத்த அவர் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவங்க கட்சி தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹியரிங், அதாவது ஏப்ரல் 20 வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது. இந்த ஹியரிங்ல கண்டிப்பா வந்து அவர் வர பட்சத்தில் நிறைய கேள்விகள், விவாதங்கள், வார்த்தைகள் வந்து வரக்கூடும். கண்டிப்பா அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னதான் அந்த ரொம்ப பிரைவேட்டா அந்த விசாரணை நடந்தாலும் அதில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா லீக் ஆகும். இது யாராலையுமே தடுக்க முடியாது. கண்டிப்பா அது லீக் ஆகிற பட்சத்தில் அடுத்த அதுக்கப்புறம் 1 மந்த்ல நடக்க போற எலெக்ஷன்ல அது பெரிய ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தும். அதனால தான் அதுக்கு முன்னாடியே இதை வந்து எந்த அளவுக்கு நீங்க சமரசமா பேசி முடிக்கிறீங்களோ அது வந்து கட்சியோட ப்ராக்ரஸுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ரிசல்ட்டும் பாசிட்டிவாக வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்பு நினைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 250 crores வந்து பர் ஹெட், அதாவது தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஜீவனாம்சமா ஒரு 500 crores கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி சங்கீதா விஜய் கேட்ட அந்த நீலாங்கரை வீட்டையும் அவங்களுக்கே கொடுத்துறதும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரில் இருக்கிற கல்யாண மண்டபங்கள், ஷேர்ஸு, இதை எல்லாமே அவங்க வசமே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டும் தாவேகா தலைவர் விஜய் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. ஆனால் அதை பற்றி விஜயோட தரப்பு எந்த விதமான விஷயங்களும் சொல்ல. இது வந்து கட்சி மட்டத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயமே தவிர இது வந்து அஃபீஷியலான விஷயம் கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மீடியாவை அழைச்சி சங்கீதா விஜய் வந்து ஒரு அனுதாப பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த பெண்களோட ஓட்டு, அதாவது 30லேருந்து 40 வயசு அதுக்கு மேலே இருக்கிற பெண்களோட ஓட்டை இது வந்து பாதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 68% சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குதான். ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இஷ்யூவை பேசி கரெக்ட் பண்ணுறது தான் எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை இப்போ முன் வச்சிருக்கிறாங்களாம். ஸோ இதன்படி ஜேசன் விஜய் வந்து இங்கே இருந்து லண்டனுக்கு போய் அம்மா கிட்ட இதனை பற்றி ஃபுல்லாக பேசி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த விஷயங்களை பேசி முடிக்கிறதா தாவேகா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த டிவோர்ஸ் இஷ்யூவை பேசி முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் நிறைய கூட்டங்களை வந்து நடத்தி கட்சியோட அந்த திட்டங்களையும் பணிகளையும் பற்றி விரிவாக மக்கள்கிட்ட பேச முடியும். ஏன்னா இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு தடவை கட்சி கூட்டங்கள் நடத்தி முடிக்கும் போதும் கேட்குற அந்த எதிர்கட்சிகளோ இப்போ இருக்கிற கட்சிகளோ பேசுகிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தையே ஒழுங்காக வழிநடத்த முடியாத தலைவனால் எப்படி ஒரு பெரிய நாட்டை கட்டி ஆள முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு வாய்ப்பூட்டு போடணும் அப்படின்னா இந்த டிவோர்ஸ் கேஸை சீக்கிரமாக என் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து ஒரு அறிக்கை சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷால் வந்து போன எலெக்ஷன்லேயே நம்ம தாவேகா தலைவர் விஜய் மாதிரி சைக்கிள் ரைடு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அது ட்ரை பண்ணி பயங்கர மொக்க வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் ஓட் பண்ணுற இடத்துல நிறைய வந்து மக்கள் வந்து இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷனை பற்றி, ஓட்டிங்கை பற்றி, இந்த மாதிரி நிறைய வந்து வாலண்டியராக போய் கேட்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் யாரும் அவருக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால மறுபடியும் சைக்கிளில் அவர் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஆனால் அது யாருமே எந்த கட்சி யாரும் எந்த ரசிகர்களும் அவரை ஃபாலோ பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் எந்த மீடியாவும் அவங்க பின்னாடி போகல. ஸோ வந்து அவர் பண்ணின இந்த விஷயம் வந்து சரியான பல்பாக போய் முடிஞ்சிருக்குது. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து லேட் நைட்டில் பழனிக்கு போயிருக்காரு. அந்த பழனி தரிசனத்துக்காக இங்கேருந்து மேலே ரோப் காரில் போகணும். ஸோ வந்து அந்த ரோப் கார் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மிட் நைட்டில் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் விஷால் வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தரிசனம் வந்ததுக்கு அப்புறமேலு அந்த லேட் நைட்டில் அவருக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறமேலு அந்த நிர்வாகிகள்லாம் என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்காக தான் சார் லேட் நைட்டில் இந்த ரோப் காரை ஆப்ரேட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க வந்து உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் முடிஞ்சு அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு முடியாது அப்படின்னு சொன்னவர் சரி வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ரோப் கார் ஆப்ரேட்டர்ஸை போய் கூப்பிட போனப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இல்லை வேணாம் தேவையில்லை, அவருக்காக நாங்கள் மறுபடியும் ரோப் கார் ஆப்ரேட் பண்ணுறோம், அவரை கீழே இறங்கி பத்திரமா போக சொல்லுங்கள், எங்களுக்கு அவர் கூட எந்த புகைப்படமும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிடுச்சு. அந்த ஒரு இமேஜ் தான் அப்பயே வந்து விஷாலுக்கு ஒரு அப்போ வந்து விஷால் வந்து நிறைய படங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்த டைமில் அது பெரிய விஷயமா நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறமேலு நிறைய மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து பெருசாக பேர் வந்து எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த அந்த நடிகர்களுக்கான அந்த கட்டட அந்த பிரச்சனையில் கூட அவர் வந்து சரியான அடி வாங்கியிருந்தார். அதாவது ராதிகா சரத்குமார் கிட்டேயும் அவர் ஆப்போசிட்டாக நின்று அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கட்டடம் திறப்பு விழா முடிஞ்ச அப்புறம் தான் எனக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சை சொல்லியிருந்தார். ஸோ அதன்படி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக அந்த கட்டடத்தோட வேலைகள் போயிட்டுருக்குது. இன்னும் வந்து அவருக்கு திருமணம் வந்து நடக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே தன்ஷிகாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் எங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோவமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி நிலையில் விஷால் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கரூர் சம்பவத்துக்கு ஒரு ரியாக்ட் பண்ணியிருந்தார். அதாவது இது வந்து முழுக்க இது ஒரு அரசியல் முட்டாள்தனம். அதாவது ஒரு தவழ்கிற குழந்தை நடக்கிறதுக்கு ஆசைப்படலாம், ஆனால் ஓடுறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பதிவை வந்து கரூர் சம்பவத்தை அப்போ சொல்லியிருந்தார். அதாவது கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இல்லாமல், ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் எப்படி இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணுறீங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணினீங்கன்னா அது மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இது வந்து ரொம்ப மோசம். அதாவது 40 பேரோட உயிர் பலி அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிவிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஓவியா, அதுக்கப்புறமேலு ரஜினிகாந்தோட மனைவி லதா ரஜினிகாந்த், இந்த மாதிரி நிறைய பேர் கரூர் சம்பவத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருந்தாங்க. என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி ஒரு 6 ஹவர்ஸ் கூட ஆகலை. ஆனால் அதுக்குள்ளேயே இவங்க அந்த விஷயம் நியூஸில் வந்த கொஞ்ச நேரத்திலே லதா ரஜினிகாந்த் வரைக்கும் வந்து அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே என்ன நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஃபேக் செட்டப் அப்படிங்கிறது நல்லாவே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேலு விஷாலோட அறிக்கைகளையும் பெருசாக யாருமே நோட்டீஸ் பண்ணிட்டு வராத இந்த நிலையில் வந்து குடும்பங்களில் இந்த மாதிரி சண்டை வர்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பெண்களுக்கு மதிப்பு அளிக்கணும். இன்றைக்கி வந்து அரசே பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் நாமளே பெண்களுக்கு மதிப்பளிக்கலைன்னா என்ன விஷயம்? பெண்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துறதோ, இல்லை அவங்கள வந்து ரொம்ப குற்றவாளி ஆக்கி ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதோ, இதெல்லாம் ரொம்பவும் தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து விஷால் வந்து தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இதை பார்த்தாவே நல்லா தெரியுது அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நடிகர்கள் வந்து இப்போ ஆளும் வர்க்கத்தினருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும், விஷால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் சத்யராஜோட ஃபேமிலி மாதிரி எம்எல்ஏ சீட்டுக்காக இந்த வேலை பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது.